மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிருக்கிற கிரைசர் கம்பெனியோட ஐபிஓ பற்றி இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோன்னா 860 கோடி ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. அதாவது இந்த 860 கோடி டோட்டலாகவே எந்த ஷேரோட அவங்க ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டேரெக்டாக போயிடும். அண்ட் கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு சொல்லி எந்த ஃபண்டுமே போகாது. அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா உங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தோன்னா 4287 கோடியில் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனியாக லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2011 ஜிஏ எஜுகேஷனல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நேமில் கொல்கத்தாவில் உருவாக்கப்பட்ட கம்பெனி. அண்ட் ஃபர்தராக 2012 கம்பெனியோட நேமை கிரைசாக் லிமிடெட்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இவங்க ஆக்சுவலாக என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஏஜென்ட்ஸு, ரெக்ரூட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ஹையர் ஸ்டடீஸ் ஜாயின் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ணுறது அண்ட் அவங்க அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ண வைக்கிறது, அட்மிஷனுக்கு அப்புறம் போஸ்ட் அட்மிஷன் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதுன்னு ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க பண்ணுறது B2B பிஸ்னஸ் தான். எல்லாரையும் கனெக்ட் மட்டும்தான் பண்ணி விடுறாங்க. ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடல். இவங்க முக்கியமாக UK, கனடா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தோட ஹையர் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டிஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயரில் மட்டும் நியர்லி 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட அப்ளிகேஷன் இவங்க மூலமாக ப்ராசஸ் ஆகிருக்கு. அண்ட் 135 யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10,000 ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் 75+ கண்ட்ரீஸ்க்கு இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்கிற கம்பெனியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்ஷியல்ஸ்னு பார்த்தோன்னா இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்ஸ் ரெண்டுமே இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. 2023 319 கோடி ரெவன்யூ, 2024 658 கோடி ரெவன்யூ, 2025 884 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்ஸை பொறுத்தவரை 2023 110 கோடி ப்ராஃபிட்டும், 2024 117 கோடி ப்ராஃபிட்டும், 2025 152 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு எக்விட்டி ரேஷியோ பார்த்தோன்னா 0ல் இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு டோட்டலாக 8 லட்சம் ரூபாய் தான் கடனே இருக்குது. ஸோ ஓவராலாக ஃபினான்ஷியலை பொறுத்தவரை சூப்பரான ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ணுற சேம் பிஸ்னஸை 2 கம்பெனிஸ் பண்ணுறாங்க. இதில் இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மார்ட் கம்பெனி மார்க்கெட்டில் லீடராக இருக்காங்க. அதாவது இவங்க தான் அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. இந்த கிரைசாக் கம்பெனி செகண்ட் ஹையஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் PE ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்ட் 28 PE ரேஷியோவில் IPO வந்திருக்காங்க. ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபுல்லி ப்ரைஸ்ட் IPOனே சொல்லலாம். அதாவது இவங்க காம்படிட்டர்ஸான IDP கம்பெனி வெறும் 7 PE ரேஷியோவில் தான் இருக்காங்க. அண்ட் இந்தியா மார்ட் 27 PE ரேஷியோவில் இருக்காங்க. இதுக்கு ஈக்குவலாக அந்த கிரைசாக் கம்பெனி ஆல்மோஸ்ட் 28 PE ரேஷியோவில் IPO வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன் தான். அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக சில ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமாக செல் பண்ணுறாங்க. ஸோ IPO இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் கையில் ஆல்மோஸ்ட் 100% ஸ்டேக் இருக்குது. அண்ட் IPO இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் கையில் ஆல்மோஸ்ட் 80% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் 20% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் IPOக்கு அப்புறம் 80%க்கு மேலே இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த IPOட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோன்னா IPO July 2 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் IPO பெட்டிங் க்ளோஸ் ஆகுது July 4. அண்ட் இது ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோன்னா ₹2 பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் IPOட ப்ரைஸ் பேண்டுன்னு பார்த்தோன்னா லோயர் பேண்ட் ₹233, அப்பர் பேண்ட் ₹245 இருக்குது. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 61 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 61 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்னு பார்த்தோன்னா 860 கோடி ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் போத் NSE அண்ட் BSE 2 எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆக போகிறாங்க. அண்ட் இந்த IPOட அலாட்மெண்ட் நடக்கிறதுன்னு பார்த்தோன்னா July 7. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் July 8 ரீஃபண்ட் ஆயிரும். அண்ட் லக்கிலி உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஷேர் July 8 உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் July 9 மார்க்கெட் லிஸ்ட்டும் வரும். அண்ட் இந்த IPOவில் ₹14,945 மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், 61 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் ₹1,94,285 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த IPOட ரிசர்வேஷன் பார்த்தோன்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. NIBSக்கு 15%, QABSக்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோன்னா இப்போ தான் ட்ரேட் ஆகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ₹41 ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் ₹286 ப்ரைஸ் ரேஞ்சில் 17% லிஸ்டிங் கெயினோட மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதுவரை ஓவராலாக 2.75 டைம்ஸ் ஓவராலாக சப்ஸ்கிரைப் ஆயிருக்காங்க. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் 2.7 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரி ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்னன்னா 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்ட்ராங்கான பிளேயர் அண்ட் UK, கனடான்னு கிட்டத்தட்ட 75 கண்ட்ரீஸ்க்கு இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 173 குளோபல் இன்ஸ்டியூஷனோட ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்ட்ராங்கான ஃபைனான்ஷியல் ஹிஸ்ட்ரியை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனி. இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய கடன் வச்சுருப்பாங்க.
பட் இவங்க கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனி, இது முக்கியமான விஷயம். அண்ட் அசெட் லைட் பிஸ்னஸ் மாடல், அதாவது இவங்களுக்கு மெஷின்ஸு எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் சில ஆஃபீஸஸும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அசெட்ஸ் பெருசாக இல்லாத பிஸ்னஸ் மாடல். அண்ட் இந்தியாவிலேருந்து யூகேக்கு ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுல இவங்க தான் லீடராக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 173 யூனிவர்சிட்டிஸோட கனெக்டில் இருக்காங்க. அண்ட் ரிஸ்க்குன்னு பார்த்தோன்னா இவங்களோட 95% ஆஃப் ரெவன்யூ யூகே இன்ஸ்டியூஷனில் மட்டும் இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு 3 to 10 யூனிவர்சிட்டியில் இருந்து தான் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. இது ரொம்ப பெரிய நெகட்டிவ் விஷயம். குறிப்பிட்டு ஒரு கண்ட்ரியையும் அண்ட் குறிப்பிட்டு சில யூனிவர்சிட்டிஸும் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறது. அண்ட் டோட்டலாக இவங்க ஏஜென்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட பிஸ்னஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். ஏஜென்ட் இவங்களோட காம்படிட்டர்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களோட பிஸ்னஸ் ரொம்பவே அடி வாங்கும் அண்ட் ரெவன்யூ ரொம்பவே அடி வாங்கும். அண்ட் இவங்களோட ஐபிஓ வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பிஇ ரேஷியோ ஹையில் தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. அதாவது கம்பெனி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்த ஃபண்டுமே இவங்க இஷ்யூ பண்ணல. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக ப்ரமோட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபண்டை எடுத்து அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. அண்ட் இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் எக்ஸாம் கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுற ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2012 ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டியூட். இப்போ 2020 கல்பாத்தி குரூப் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு அந்த கம்பெனியை அக்யூர் பண்ணி, அதாவது 100 கோடிக்கு அந்த கம்பெனியை வாங்கி ரேஸுங்கிறத வராண்டா ரேஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க நடத்துகிறாங்க. ஸோ 100 கோடி அவ்வளோ பெரிய மார்க்கெட் இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய மார்க்கெட் இது. அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த ஐபிஓக்கு. அண்ட் நல்ல சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டேலேயே நல்ல ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவங்க ஓரளவுக்கு லிஸ்டிங் கெயின் இந்த ஐபிஓக்கு வரும். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸ் மாடல், பட் ரொம்ப ரிஸ்க் இருக்குது. அதாவது அதிகமான ரிஸ்க் இருக்கிற இண்டஸ்ட்ரி. பிகாஸ் இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாமே லாங் டேர்முக்கு செட் ஆகாது. மோஸ்ட்லி ஷார்ட் டேர்ம் தான் ப்ரிஃபரபிள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்க கம்பெனியை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதான் இந்த இண்டஸ்ட்ரியோட பெரிய பிரச்சனையே. நான் பர்சனலாக இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணல, ஸ்கிப் தான் பண்ண போகிறேன். அண்ட் நீங்களும் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி தான் சொன்ன வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களாங்கிற பற்றி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.